அவங்க என்னதான் இருந்தாலும் வீட்லயே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அவங்க வந்து ஒரு தனியா வந்துடுறாங்க. இது என்னோட சரியான இடம் கிடையாது, இதுதான் என்னோட சரியான இடம், இவங்க தான் என்னோட குடும்பம், இதுதான் அப்படின்னு சொல்லி தனியா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு குடும்பம், இவங்க தான் என்னோட அம்மா, இவங்க எங்களோட பெரியவங்க, இவங்க இவங்க வழியில தான் நாங்க போவேன்னு சொல்லிட்டு தனியா வந்துடுறாங்க. என்ன காரணம், எதற்காக? அவங்களுக்கு வந்து நம்ம வியர்டா தெரியுமா? ஆக்சுவலி என்னன்னா, நம்ம ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணிக்கினாலும் சொசைட்டி அக்செப்ட் பண்ணல இல்லம்மா அவங்கள. நம்மளுக்கு அவங்கள பத்தி புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு அர்த்தமா. எல்லாருமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக் ரோட்ல இருக்குன்னா கூட ஐயோ நம்ம தூக்கி வச்சு கொஞ்சிரும், அதுக்கு சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு போடுறோம். ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸ்ல கூட நம்ம பார்க்கலாமா? இது நம்ம ஒருத்தவங்க 2 பேரா முடிவு பண்றது இல்லை, நம்ம சொசைட்டி. இப்போ நிறைய வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டில ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க எல்லாருமே. அதாவது படிச்சவங்க பெரும்பாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கம்மா. வந்தாங்கன்னா ரெஸ்பெக்டா பிஹேவ் பண்றது, அவங்கள வந்து திட்டுறது இல்லை, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. பட் சில டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து கொஞ்சம் நச்சரிக்கவும் செய்யறாங்கல்ல. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, அதுல ஒருத்தவங்க தப்பு பண்றதுனால அந்த 99 பிள்ளைங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. அந்த 100 பேர்ல ஒரு பிள்ளை வந்து இந்த செக்ஸ் ஒர்க்ஸ் பண்றதுனால 99 பிள்ளைங்களையும் வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க செக்ஸ் ஒர்க்ஸ் பண்ணுவாங்களா, செக்ஸ் ஒர்க் பண்ண பிள்ளைங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. லேடிஸ் அப்படி யோசிக்கிறாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே எல்லாத்துக்கும் சஃபர் ஆகுறாங்க இல்லம்மா. பாசம், உண்மையான பாசம் கிடைக்க மாட்டேங்குது, லவ், உண்மையான லவ் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளை விட ரொம்ப ரொமான்டிக், ரொம்ப வந்து லவ், கல்யாணம் எல்லாம் ஆசைப்படுவாங்க. ஆக்சுவலி என்னன்னா டிரான்ஸ்ஜெண்டர் கூட இந்த சரவூசி மூலியமா குழந்தை பெத்துக்கலாமே, அதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு. பட் வந்து அவங்கள யாரும் அந்த மாதிரி ஒரு லைஃப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. லவ் பண்றாங்க, யூஸ் பண்றாங்க, பிள்ளைங்களும் வந்து நம்பி ஏமாறுறாங்க. அதாவது என்னன்னா ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கிறதுனால யாராவது பாசமா 4 வார்த்தை பேசினாலே ஏமாந்துடுறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். தொடர்ந்து திருநங்கைகள்லாம் யாரு, திருநம்பிகள்லாம் யாரு, எதற்காக அவங்க வந்துட்டு ஒரு வீட்டை விட்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவங்க ரிஸ்க் எடுத்து நிறைய மாற்றங்கள் அவங்க ஏற்றுட்டு இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ பேரை எதிர்த்து அவங்க வாழ்கிறாங்க, ஏன் என்ன காரணங்கிறத தெளிவாக சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் இன்னொரு முக்கியமான கேள்வி மேம், அவங்க என்னதான் இருந்தாலும் வீட்லேயே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அவங்க வந்து ஒரு தனியாக வந்துடுறாங்க. இது என்னோட சரியான இடம் கிடையாது, இதுதான் என்னோட சரியான இடம், இவங்க தான் என்னோட குடும்பம், இதுதான் அப்படின்னு சொல்லி தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஒரு குடும்பம், இவங்க தான் என்னோட அம்மா, இவங்க எங்களோட பெரியவங்க, இவங்க வழியில தான் நாங்கள் போவேன்னு சொல்லிட்டு தனியாக வந்துடுறாங்க. ஏன் என்ன காரணம், எதற்காக? அவங்களுக்கு வந்து நம்ம வியர்டா தெரியுமா? ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணிக்கினாலும் சொசைட்டி அக்செப்ட் பண்ணல இல்லம்மா அவங்கள. இப்போ ஒரு அப்பா அம்மா குழந்தைங்க மேல இருக்க ரொம்ப ஆசையில அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதுவே ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் அவங்க வீட்ல இருந்து வெளியே வர போக சொசைட்டி வந்து அவங்களை ஒரு டிஃப்ரெண்டா தானே பாக்குறாங்க. பட் அவங்க மக்களோட இருந்தா இது எப்படி, நம்ம குருவி வந்து குருவியோட தான் இருக்கணும், குருவி வவ்வாலோட இருக்க முடியாது. அந்த கதை தான். இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மள வவ்வாலா நினைக்கிறாங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்கள வவ்வாலா நினைக்கிறோம். அதுதான். சோ அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோர் ஹாப்பினஸ், நல்ல ஒரு செட்டைட்டியான ஒரு லைஃப் எங்க கிடைக்குதுன்னா அவங்கள பர்சனாலிட்டிஸோட, அவங்க கூட்டத்தோட. இப்ப நான் ஒரு திருநங்கைனா எனக்கு 10 திருநங்கை இருந்தாதான் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ். இது என்னோட குடும்பம், இவங்க கிட்ட தான் நான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கேன், இவங்க பேசுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க கிட்ட தான் இயல்பா இருக்க முடியும். மத்தவங்க முன்னாடி எல்லாம் நம்ம நடிப்போம். இப்ப ஆபீஸ் போனோம்னா ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி இருப்போம், வெளியே போனோம்னா ஹோட்டல் போனோம்னா அங்க எப்படி சாப்பிடணுமோ, இங்கன்னா நம்ம வீட்டுலன்னா நம்ம வாட்டுக்கு ஃப்ரீயா இருப்போம், யார் நம்மள என்ன நினைச்சா என்ன, அந்த மாதிரி அவங்களுக்கு அது ஒரு இடமா இருதுங்கிறீங்க. மைண்ட் செட் வருது இல்லம்மா. ஓகே, இப்ப நான் ஒண்ணு நினைக்கலாம், நீங்க ஒண்ணு நினைப்பீங்க. பட் அவங்க எல்லாம் ஒரே மாதிரி, அவங்களுக்கு வந்து அந்த ரொமான்டிக் ஃபீலிங் ஒரே மாதிரி இருக்கும், செக்சுவல் தாட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். சோ எண்ணங்கள் ஒத்து போகும். எண்ணங்கள் ஒத்து போறதுனால எனக்கு எங்க என்னோட எண்ணங்கள் ஒத்து போதோ அங்கதானே எனக்கு கம்ஃபர்ட் ஜோன். கண்டிப்பா அது மாதிரி அவங்களுக்கு அது இருக்குது, அதனால அவங்க வந்துடுறாங்க. சில பேர் வந்துட்டு அவங்கள ஏளனமாவே பாக்குறாங்க. இவங்கெல்லாம் என்னப்பா, இவங்களுக்கு எல்லாமா வேலை கொடுக்கணும், இவங்களெல்லாம் இது பண்ணக்கூடாது. ஸ்கூல்லயே ஒரு பையன் உடம்புல வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டா, அவன் ஒரு மாதிரி நடந்தாவோ, அவன் பேசுறது வந்துட்டு ஒரு பெண்மை தன்மையா இருந்தாவோ, அவன் சாப்பிடுறது வந்துட்டு எல்லாமே மாறும். ஒரு பெண்ணா மாறும்போது ஒரு ஆண் கிட்ட இருந்து ஒரு பெண்ணா ஒரு செய்கைகள் வரும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும். அவங்களை கேலி பண்றது, கிண்டல் பண்றது, அவங்கள துன்புறுத்துறது, நிறைய விஷயங்கள்ல நிறைய வார்த்தைகள்னால அவங்கள துன்புறுத்துறது, இதெல்லாம் சரியா மேம்? அது எல்லாமே தப்பு தானம்மா. நம்ம வந்து இப்போ வந்து அவங்கள நம்ம கம்பேர் பண்றோம். ஒரு பொண்ணையே ஹர்ட் பண்றது, பையனையே ஹர்ட் பண்றது, அதுவும் தானம்மா நடக்குது. கண்டிப்பா அதுவும் நடக்குது. பட் நம்ம வந்து பெருசா வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆக மாட்டோம். பட் அவங்க வந்து வேற, அவங்க வந்து என்ன செக்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு தனி ஒரு டிட்டர்மினேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப பாத்ரூம்னா கூட மேலுக்கு இருக்கு, ஃபீமேலுக்கு இருக்கு, அந்த பிள்ளைங்களுக்குன்னு இல்லை இல்லைங்களா?
சோ ஒரு சில இடத்துல வந்து ஃபீமேல் பாத்ரூம் யூஸ் பண்ணா லேடிஸ் ஒரு மாதிரி முகம் சுளிக்கிறது. ஆமா ஆமா இது நான் சினிமா தியேட்டர்ல நானே பார்த்திருக்கேன். இப்ப ஜென்ஸ் பாத்ரூம் அவங்களே யூஸ் பண்றது கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா? சோ இதெல்லாம் வந்து பிராக்டிகலான டிஃபிகல்டிஸ் உங்களுக்கு நம்ம தான் நம்மள மாத்திக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா படிச்சவங்க எல்லாருமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ என்கிட்ட பேஷண்டா வந்து நான் அம்மா உட்காருமா, நான் வந்து வாங்க உட்காருங்கன்னு சொல்ல மாட்டேன், அம்மா உட்காருமா. பிகாஸ் they have been changed as females. அவங்க வந்து பொண்ணுங்களா மாறிட்டாங்க. அப்பா வாப்பா உட்காருப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. நான் பார்த்து சின்ன பையனா இருந்திருப்பான், அந்த பையனே வந்து பாத்தீங்கன்னா தாவாணி போட்டுன்னு வருவான். அந்த மாதிரி என்கிட்ட பேஷண்ட்ஸ் வருவாங்க, அந்த பொண்ணு வரும். அதாவது என்னன்னா அந்த பையனா பார்த்து பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வந்த பையன் தாவாணி போட்டுட்டு அழகா வருவான். என்னம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்டா அவங்க அம்மா பேஷண்டா இருப்பாங்க. பேர் என்ன இவன் பேரு அப்படின்னு கேட்பேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் டக்குன்னு சுதாரிச்சுப்பேன், என்ன பேரு இவளுக்கு அப்படின்னு. சிம்ரன் அப்படின்வாங்க. ஓ சிம்ரனா, வாமா உட்காருமா, நல்லா இருக்கேன். நான் பாத்திருக்கேன் சிம்ரன் பேர் வச்சு. ஆமா ஆமா ரொம்ப பிடிக்க போட்டிருக்கு. இல்லம்மா சிம்ரன், ஜோதிகா, ஹன்சிகா இந்த மாதிரிலாம் பேஷண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. எல்லா பிள்ளைங்களும் படிச்ச பிள்ளைங்க, திருநங்கைகள் தான், ஆனா படிச்ச பிள்ளைங்க, டீசெண்டா பிஹேவ் பண்ணுவாங்க. காசு எல்லாம் ஃப்ரீயெல்லாம் அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்கம்மா. அதே மாதிரி டிமாண்டும் பண்ண மாட்டாங்க. எவ்வளோக்கா ஃபீஸ் கொடுத்துருவாங்க. பரவாயில்லம்மா அப்படின்னு. இல்லக்கா பரவாயில்லக்கா அப்படின்வாங்க. நான் ஒரு சில சமயம் மத்தவங்களுக்கு வாங்குறதோட கம்மியா தான் வாங்குவேன். இல்லம்மா பரவாயில்ல போதுமா அப்படின்னா, இல்லக்கா மத்தவங்களுக்கு எவ்வளவு வாங்குறீங்களோ அவ்வளவு வாங்குங்கக்கா. அந்த அளவுக்கு ஹானஸ்டியான பர்சன்ஸும் நான் பாக்குறேன். ஆமா, நிறைய இடங்கள்ல வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒதுக்கி வைப்பாங்க, தள்ளி வைப்பாங்க. ஒரு சில நல்ல காரியங்களுக்கு மட்டும் அவங்க முன்னாடி நடந்து வந்தா நல்லது, அவங்க கையில குழந்தை கொடுத்து வாங்கினா நல்லது, அவங்க ஏதோ காசு வந்துட்டு கொடுத்தா கடிச்சு கொடுத்தா காசு நிறைய சேரும், அவங்க ஆசீர்வாதம் பண்ணா இதுக்கு மட்டும்தான் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர அவங்க நம்மளோட எல்லா விஷயத்திலயும் பெஸ்டா பண்ணுவாங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங்லயே நம்ம சொல்றோம், அவங்க நம்மளை விட பயங்கரமா ட்ரெஸ் பண்றாங்க. ஈவன் ஒரு நெயில் பாலிஷ் கூட அவ்வளவு கவனம் கொடுக்குறாங்க. ஒரு ஐப்ரோ பென்சில் போடுறது, அவ்வளவு ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு பெர்ஃபெக்டா பண்றவங்க. அவங்களுக்கே இந்த சமுதாயம் வந்து எல்லா இடங்கள்லயும் சம உரிமை கொடுத்து அவங்க ஏன் பெஸ்டா பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வியை ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் என்னை கேட்க சொல்லியிருந்தாங்க. இதை கேளுங்கக்கா, ஏன் எங்களுக்கு வந்துட்டு நிறைய இடங்கள்ல சம உரிமை கொடுக்க மாட்டாங்க, நிறைய விஷயங்கள்ல சாதாரணமா வாழ்ற ஆண்களை விட பெண்களை விட நிறைய விஷயங்கள் நாங்க வந்து கரெக்டா தான் இருக்கோம், ஏன் எதுக்கு எங்களுக்கு எல்லா இடத்துலயும் கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு ஒரு சரியான உரிமையும் சரியான ஒரு இதுவும் எங்களுக்கு நடக்கணும், நீங்க கேளுங்க, இதை கேட்டு இது எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. ஏன் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, என்ன காரணம்? அம்மா அது நம்மளோட ஒரு என்ன சொல்றது, நம்மளுக்கு அவங்கள பத்தி புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு தான் அர்த்தம்மா. எல்லாருமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக் ரோட்ல இருக்குன்னா கூட ஐயோ நம்ம தூக்கி வச்சு கொஞ்சிரும், அதுக்கு சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு போடுறோம். ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸ்ல கூட நம்ம பார்க்கலாமா. இது நம்ம ஒருத்தவங்க ரெண்டு பேரா முடிவு பண்றது இல்லை, நம்ம சொசைட்டி இப்போ நிறைய வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டில ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க எல்லாருமே. அதாவது படிச்சவங்க பெரும்பாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கம்மா. வந்தாங்கன்னா ரெஸ்பெக்டா பிஹேவ் பண்றது, அவங்கள வந்து திட்டுறது இல்லை, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. பட் சில டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து கொஞ்சம் நச்சரிக்கும் செய்றாங்கல்லம்மா. சிலர் வந்து ஆமா படிச்ச பிள்ளைங்க, டீசெண்டா இருக்க பிள்ளைங்க ஒரு 60% இருக்காங்கன்னா, இப்ப கொஞ்சம் நச்சரிக்கிறது, கொஞ்சம் வந்து ஹர்ட் பண்ற பிள்ளைங்களும் 40% இருக்காங்க இல்லைங்களா? அவங்களும் அவங்கள கொஞ்சம் மாத்திக்கணும். அந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி இருக்க பிள்ளைங்க இப்ப நான் வந்து பாப்பம்மா பஸ்ல ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இப்படி தலையை தொட்டுட்டு காசு கேக்குறாங்க ஒரு பையன் கிட்ட. அந்த பையன் வந்து 10 ரூபாய் கொடுக்கணும், 50 ரூபாய் கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பையன் எப்படி கொடுப்பான், அவன் சின்ன பையனா இருக்கான், எப்படி கொடுப்பான்? இந்த மாதிரியும் அவங்க பண்றாங்க இல்லைங்களா? சோ ரெஸ்பெக்ட்ன்றது எனக்கு வேணும்னா நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி நடந்துக்கணும். அந்த மாதிரி பண்ற பிள்ளைங்க மாத்திக்கினாங்கன்னா எல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் கெட்ட பேரு அப்படின்றது இல்ல. கண்டிப்பா. சோ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, அதுல ஒருத்தவங்க தப்பு பண்றதுனால அந்த 99 பிள்ளைங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. அந்த 100 பேர்ல ஒரு பிள்ளை வந்து இந்த செக்ஸ் ஒர்க்ஸ் பண்றதுனால 99 பிள்ளைங்களையும் வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க செக்ஸ் ஒர்க்ஸ் பண்ணுவாங்களா, செக்ஸ் ஒர்க் பண்ண பிள்ளைங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. லேடிஸ் அப்படி யோசிக்கிறாங்க. சோ அந்த பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்காங்க, பெரும்பாலான பிள்ளைங்க படிச்சிருக்காங்க, நல்ல அழகான வேலைக்கு போகலாம். கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும், நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், அவங்களும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி அவங்களும் வந்து நல்லா நடந்துக்குன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப நம்மள மாதிரி தான்மா நம்ம லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலான பேர் வந்து மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி நடந்துப்பாங்க, கொஞ்சம் பேர் ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்கள நம்ம மரியாதை கொடுக்கறது இல்லையா? அதே மாதிரி தான் மேல்லையும் அது இருக்கு, ஃபீமேல்லையும் அப்படி இருக்கு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லயும் அப்படி இருக்கு. நல்லா படிச்சு நல்ல பிள்ளைங்களை எல்லா சொசைட்டியும் ரெஸ்பெக்ட் கொடுக்குதுமா. சில பேர் இந்த மாதிரி அடாவடித்தனம் பண்றதுனால எல்லாருக்கும் அது அஃபெக்ஷன் அப்படின்றது வருது. அதுதான் இப்ப நிறைய மாடல்ஸ் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க. பொண்ணுங்களை கூப்பிட்டு மாடலிங் பண்றதோட டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கூப்பிட்டு பண்றாங்க. ஏன்னா அவங்க பொண்ணுங்களோட ரொம்ப நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்க, எது சொன்னாலும் ப்ராப்பரா பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள கூப்பிட்டு பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களையுமே வந்துட்டு நம்மள மாதிரியான சில ஆட்கள் ஏமாத்துறாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு போட்டோ ஷூட் பண்ணிக்கிறது, அவங்கள கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் பண்றது, அவங்களுக்கு காசு கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்றது கிடையாது, அவங்கள அந்த வேலைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே நிறைய இஷ்யூஸ்
நியூஸ் எல்லாம் கூட வந்தது, இந்த மாதிரி எங்களை கூப்பிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இவங்களை இது பண்றாங்க, இவங்களை வச்சு ஒரு விஷயம் பண்ணுனா அது வந்து ரொம்ப பெரிய அளவுல போகும் அப்படிங்கிறதுக்காக இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லம்மா, நம்ம கேர்ள்ஸ் ஏமாறுற மாதிரி தான் அந்த பிள்ளைங்களும் ஏமாறுதுங்க இல்லைங்களா? அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க கூட ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏமாத்திடுறாங்க. ரீசெண்டா நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இன்டர்வியூ கூட பார்த்தேன் சோஷியல் மீடியால. ரொம்ப அடி வாங்கலாம். ஆமா, அடி வாங்குறாங்க. அந்த பொண்ணு வந்து சொல்லிருந்துச்சு, நான் நிறைய முறை லவ் பண்ணிட்டேன், நிறைய பேரை ஏமாந்துட்டேன், இப்ப லவ்வே வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். அது ஒரு மாடல் சொல்லி இருந்துச்சு. லவ்ங்கிறதுமே நம்மள மாதிரி தானக்கா, அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்களால ஒரு விஷயம் குழந்தை பெத்துக்க முடியாது. இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு அவங்க கிட்ட வர இந்த மாதிரியான மக்கள், டிரான்ஸ்ஜெண்டர் ஆகிற பீப்புள்ஸ், என் பொண்ணு, என் பேத்தி, என் தங்கச்சி, என் சித்தி அப்படிதான் சொல்லிக்கிறாங்களே. எனக்கு இவ்வளவு பேத்திங்க இருக்கிறாங்க, எனக்கு இவ்வளவு மகள்கள் இருக்கிறாங்க, எனக்கு இவ்வளவு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. ஆனா நம்மள மாதிரியான நார்மல் பீப்புள் வந்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு தவிர வேற யாரையுமே நம்ம சொல்லிக்க மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இவங்க கிட்ட இருக்கு. எப்படி அவங்களுக்கு இந்த எண்ணம் வருது? அதுதான்மா, அவங்க சின்ன வயசுல இருந்தே எல்லாத்துக்கும் சஃபர் ஆகுறாங்க இல்லம்மா. பாசம், உண்மையான பாசம் கிடைக்க மாட்டேங்குது, லவ், உண்மையான லவ் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளை விட ரொம்ப ரொமான்டிக், ரொம்ப வந்து லவ், கல்யாணம் எல்லாம் ஆசைப்படுவாங்க. ஆக்சுவலி என்னன்னா, டிரான்ஸ்ஜெண்டர் கூட இந்த சரகுசி மூலியமா குழந்தை பெத்துக்கலாமே, அதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு. பட் வந்து அவங்கள யாரும் அந்த மாதிரி ஒரு லைஃப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. லவ் பண்றாங்க, யூஸ் பண்றாங்க, பிள்ளைங்களும் வந்து நம்பி ஏமாறுறாங்க. அதாவது என்னன்னா, ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கிறதுனால யாராவது பாசமா 4 வார்த்தை பேசினாலே ஏமாந்துடுறாங்க. அவங்கதான் மாத்திக்கணும். ஏமாற்றம்ங்கிறது நம்மளோட அவங்களுக்கு பயங்கரமா வலிக்கும். உண்மைதான். அவங்க வந்து கொஞ்சம் லைஃப்ல நிறைய அடி வாங்கி நிறைய கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருப்பாங்க. நம்மளுக்குன்னு ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி அவங்கள நம்பி பேசும்போது சின்ன வயசுல இருந்து பாசமே கிடைக்காதனாலமா யார் 4 வார்த்தை பாசமா பேசினாலும் அவங்க ஏமாந்துடுறாங்க. இதுதான் அவங்களோட ஃபெயிலியர்ஸ். அது அவங்களோட தப்பு தான். ஏமாறக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல மாடலிங் ஃபீல்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு இதுவும் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் இருந்துச்சு. மென்டலி இமோஷனல் ஆகாம, மனசு சொல்றதை கேட்காம புத்தி சொல்றதை கேட்டா அவங்க ஏமாறுறதே வாய்ப்பு ரொம்ப கம்மிமா. கண்டிப்பா. தொடர்ந்து திருநங்கைகள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.